ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு காஞ்சது போல் எடுத்துருக்கேங்க. ஒரு பேனை எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. குக்கரில் போட்டுடலாங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாங்க. பாகு கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாகை அதில் சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. 1/4 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்துடலாங்க. கலந்து விட்டுடலாங்க. 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். பாயசம் கொதி வரட்டுங்க. கொதி வந்துருச்சு. கொஞ்சம் முந்திரி, பாதாம், திராட்சை, வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி, பாதாம், வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாங்க. கால் கப் தேங்காய் திருவல் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ பாயசத்தில் சேர்த்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. திராட்சையை வறுத்துக்கலாங்க. திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சுங்க. நெய் சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. பருப்பு பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, எம்மியாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெசிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.